மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18/4/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 17ஆம் தேதிக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 730 அடிச்சிருக்காங்க. 730க்கு நம்ம என்ன பண்ணி கொடுத்தோம் நம்ம வந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 5, 7 வந்து எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 730க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரில் ஏ போர்டில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வினிங்ஸை நம்ம கொடுத்த நம்பரில் அருமையாக பாஸ் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பரை மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். யாருமே மார்க் பண்ணி கொடுக்க மாட்டேங்க. நம்ம சேனலை பற்றி நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நீங்கள் தான் டைப் பண்ண மாட்டீங்க எப்பயுமே. அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணியிருந்தால் 7ஆம் நம்பர் ஒரு தரமான ஒரு வினிங்ஸாக தான் இருந்திருக்கு நம்மளே. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி போர்டுக்கு 03 வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் 2 நம்பருமே நமக்கு வந்து ஒரு சூப்பரான வினிங்ஸ் நம்பளே. பிசி போர்டு நீங்கள் டைப் பண்ணால் 730. நம்ம வந்து 2 நம்பருமே இன்றைக்கி ஒரு தரமான வினிங்ஸ் நம்ம கொடுத்துற 3 நம்பருமே சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கோம். ஓகேவா? ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு வினிங்ஸ் நம்பளே. 70, 73 இன்றைக்கி 2 நம்பர் நம்ம கொடுத்ததில் 2 நம்பர் ஏசி அண்ட் ஏபி ஒரு நல்ல வினிங்ஸை நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகே, வாங்க நம்ம வந்து 18ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே மேலே, அதே மாதிரி நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பட்டனில் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஒரு 3 டேஸாகவே 2 டேஸாக நம்ம சொல்கிற மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக நம்ம வந்து ஆல் போர்டுக்கு இன்றைக்கி வந்து கொடுத்த நம்பர் 7 வந்து கொடுத்துருந்தோம். சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக ஒரு வினிங்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அடுத்து ஏபிபிசிஸில் 70 கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. மறக்காமல் நீங்களும் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்க. நம்ம கொடுப்போம் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கட்டாயம் கிடையாது. ஆಮೇಲೆ அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டேர் பற்றியான நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் 98, 88, 49, 44, 47 எங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 5,50,000, 60 2,50,000, 30 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 70 35,000, 60 32,000, 35 17,500, 30 16,000, 25 10,500, 12 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 12 1000, சிங்கிள் போர்டு 12 100, பதிவுக்கான கடைசி நேரம் 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம். இல்லை 849, இந்த 849 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 849 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 695 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 80 கிடச்சிருக்கு. 80 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 849 வச்சுட்டு நமக்கு 80 கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்ட்லேயும் 0 நம்பர் நமக்கு சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 830. இந்த 830 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 830 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 695 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7+3 கிடச்சிருக்கு. 7-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 830 வச்சு எடுக்க நமக்கு வந்து 7-3 கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 807. இந்த 807 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 807 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 695 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 0+5 கிடச்சிருக்கு. 0+5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 807 வச்சடி நமக்கு வந்து 0-5 கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 730. இந்த 730 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 830 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் 7+3 கிடச்சிருக்கு. 7-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? சாரி, நம்ம வந்து 830 போட்டோம். நம்ம 730 போடாமல் 830 போட்டாச்சு. நமக்கு 730 போடையில் நமக்கு வந்து 5+1 கிடச்சிருக்கு. 5+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 730 வச்சு எடுக்க நமக்கு 5 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் 5 1லேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை 849 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா?
இப்போ 849 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்மல் நம்பர் பார்த்திங்கன்னா 697 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல்கூடிய நம்பர் 7/3 கிடச்சிருக்கு. 7/3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 849 வச்சுட்டு நமக்கு 7/3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 830. இந்த 830 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஒன்று பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 830 எஸ்ஐன் ஆப்ஷன் 697 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 30 கிடச்சிருக்கு. 30 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 830 வச்சுட்டு நமக்கு 30 கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 807. இந்த 807 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 807 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 3/2 கிடச்சிருக்கு. 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 807 வச்சுட்டு நமக்கு 3/2 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 730. இந்த 730 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவன்னு பார்த்துடலாம். 730 எஸ்ஐன் ஆப்ஷன் 697 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2/3 கிடச்சிருக்கு. 2/3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இந்த 730 வச்சடியில் நமக்கு வந்து 2 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பேசுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் 5 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் 2 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் ஒருத்தர் வந்தால் பயன்படுத்திங்க. ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை 52, 25, 53, 35, 12, 21, 13, 31 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி அடிக்கசியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 730. ஓகேவா? 730க்கு பார்த்திங்கன்னா மாரியப்ப அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 0, பி போர்டுக்கு 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாப்புல. ஆனால் ஏபி 0, 7 கொஞ்சம் போர்டு திருப்பி வச்சுட்டாப்புல. ஆனால் நல்ல கணிப்பு எடுத்துருக்காப்புல. திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 9, 7, 4 கொடுத்துருப்பாப்புல. இல்லை 7ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் எடுத்துருக்காப்புல. 703 கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்தது 730 அடிச்சிருக்காப்புல. ஒரு நல்ல கசியம் தான் எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து ஜோதி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 கொடுத்துருல 53, 35 கொடுத்துருப்பில். இன்னும் கொஞ்சம் பவரில் 0 போர்டு நம்பர் நல்ல வினிஷாக இருந்திருக்கும். திருவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8, 7, 5 கொடுத்துருப்பில். 7ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருப்பில். அடுத்து பாலா முருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2, 7, 5 கொடுத்துருப்பில். 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வினிஷ் தான் கொடுத்துருப்பில். அதுபடி அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7, 9, 1, 0 கொடுத்துருப்பில். இதுலேருந்து 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 0, 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வினிஷாக கொடுத்துருப்பில். மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வினிஷாக இருந்திருக்கும். சௌமியா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3ஆம் நம்பர் 3 கொடுத்துருப்பில். 3 முதல்ல ஒரு 3 வந்திருக்கு. ஆனால் ஆல் போர்டு கொடுத்துருப்பில் இல்லை டவுல்ஸ் ஒரு நினச்சப்பிள்ளைன்னு தெரில. அதேபோல் முருகானந்தமார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. 732 கொடுத்துருக்காப்புல. 730 மட்டும் போட்டிருந்தாப்புல. அன்றைக்கி ஒரு நம்பர் சேனலில் ஒரு தரமான ஒரு வினிஷாக இருந்திருக்கும். ஒரு நம்பரில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக விஜய் அவர் பார்த்தீங்கன்னா 73 கொடுத்துருக்காப்புல. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக அவர் வந்து ஏபி ஒரு தரமான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவருக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தி அவர் ஏபிசி 73 கொடுத்துருப்பில் ஒரு தரமான வினிஷாக இருந்திருக்கும். நானும் அவருக்கு வந்து ஒரு ரீப்ளே பண்ணியிருந்தேன். அப்பயே பண்ணியிருந்தேன் 20 மணி நேரத்துக்கு முன்னாடி. 73, 70 சான்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 73, 70 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அமைச்சிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கு டெய்லியும் கசிங் கொடுக்கப்படும். விருப்பம் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் மறக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்புடன் நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா?